ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் மணி நாடி வந்த கோளேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தை மிகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன், அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை 10ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ஜூலை 6ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா, சுமாராக இருக்குமா? கிரகங்களுடைய நிலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பு. 2 சுக்கிரன் 2இல் இருப்பது மாபெரும் சிறப்பு. 3ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு. இப்படி மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பல முன்னேற்றங்களை காணப்போகிறீர்கள். அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல சுக்கிரன் 2 சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். இப்போ சுக்கிரன் 2 7 2இல் ஆட்சி பெற்றிருக்கார் என்று சொன்னால் அற்புதம். பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது. அதுவும் சுக்கிரன் அவனுடைய கலத்திர காரகன் சொல்கிறது. சுக்கிரன் பொறுத்த வரையும் நல்ல நிலையில் ஆட்சி பெற்றார் என்று சொன்னால் அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். குரு பகவான் 3இல் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2இல் இருக்கார். காசு பணம் பொருளுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அது உங்கள் சுப செலவுக்கு வச்சுப்பீங்க. காசு பணம் பொருளும், வருமானம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும் கூட ராகு 11இல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை கண்டு தொழில் பண்ணுறீங்க, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இது போன்ற விஷயங்கள். 11இல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. வெளிநாடு போக விரும்பும் இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். இது அற்புதமான தருணம் அப்படின்னு கூட சொல்லணும். அப்போது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது.
ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க கடனை உடனே வாங்கி தொழிலையே மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, கண்டிப்பாக செய்வீங்க, சிறப்பாக இருக்குது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய தருணம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த சூரியன் 9க்கு காரகத்துவம் சூரியன், அவர் குருவோடு இணைந்திருப்பது சிறப்பு. ஆதலால் தந்தைக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம். அவருடைய தொழில் சிறந்து விளங்கும், அவருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறார். இல்லை அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். இல்லை இதுக்கெல்லாம் போகலை அப்படின்னா நான் வந்து கோயில் குளங்களுக்கு போகிறேன், வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவேன், அதில் ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 5ல் செவ்வாய் போய் அமர்ந்திருப்பது சிறப்பு. ஆனால் கேதுவோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல. அப்போது செவ்வாயினுடைய காரகத்துவத்தை உள்ள கேரக்டர்ஸ், அதாவது அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, செங்கல் மணல் ஜல்லி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், விவசாயி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரசாயனம் அது போன்ற மெடிக்கல் ஃபீல்டு, அது போல் இவங்களுக்கெல்லாம் சில பேர் வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களே ப்ரைவேட்டில், தனியார் செக்யூரிட்டிஸ், அவங்க இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால சில ப்ராப்ளங்கள் வரும். எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்ப்பதும் குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதும் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் கூடிமான வரைக்கும் இந்த சந்திராஷ்டம தேதிகளில் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். அலுவலகம் போகிறீங்க இல்லை வேறு இடம் எங்கே போனாலும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகும், வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது, அப்புறம் அது ரிப்பேர் செலவு, இல்லை வேலைக்கு இப்போ போக முடியாமல் லீவு போட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படிலாம் எதாவது வர்றதை விட ஒரு ஆட்டோவில் போனீங்கன்னா நேராக வேலைக்கு போயிடலாம். அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆனால் வேறு ஆட்டோ மாறி போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதனால் சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மொத்தத்தில் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலில் அமோகமான ஒரு சூழல், பொருளாதாரத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். சனி பகவான் 12இல் இருப்பதால் தொழிலுக்காக, அதாவது தொழிலுக்காக கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், ராகுவை குரு பார்க்கிறார், பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.